प्रधानमंत्री नरेंद्र मोदी ने तमिलनाडु के तिरुनेलवेली में आयोजित एक जनसभा में कहा कि बीते 10 साल में एनडीए सरकार ने तमिलनाडु के विकास के लिए दिन रात मेहनत की है। तिरुनेलवेली चेन्नई के बीच वंदे भारत एक्सप्रेस चलाई ताकि इस क्षेत्र के लोगों को सुविधा मिले, यहां विकास की गति बढ़े। बीजेपी ने अपने मैनिफेस्टो में घोषणा की है कि साउथ में भी बुलेट ट्रेन चलाई जाएगी। बीजेपी ने फिशरीज सेक्टर के लिए नए प्रोडक्शन और प्रोसेसिंग क्लस्टर बनाने का ऐलान किया है। बीजेपी के मैनिफेस्टो में फिशरमैन साथियों को सीवीड और मोती की खेती के लिए भी प्रोत्साहन देने की बात कही गई है। यानी विकसित तमिलनाडु और विकसित भारत का मोदी का संकल्प इस चुनाव का मिशन बन चुका है। आपका ये जन समर्थन, ये डीएमके और इंडी अलायंस की नींद उड़ा रहा है। आज पूरा तमिलनाडु कह रहा है, फिर एक बार मोदी सरकार, फिर एक बार मोदी सरकार, फिर एक बार, फिर एक बार, फिर एक बार। அன்பர்களே, ஏன் இனிய தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். இந்த புண்ணிய பூமியான திருநெல்வேலியில முதலில் நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மா அவர்களின் பாதங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். வரலாற்று பெருமை மிக்க இந்த நெல்லை ஒரு மாற்றத்தின் குரலா வர்றதுனால உங்களோட உற்சாகம், உங்களோட இந்த வரவேற்பு, உங்களுடைய இந்த பங்களிப்பை பார்த்தோன்னே டிஎம்கேக்கும் அவங்க காங்கிரஸ் இண்டி கூட்டணிக்கு தூக்கமே தொலைஞ்சு போயிருக்கும். உங்களுடைய ஆதரவுக்கு தலை வணங்குகிறேன். साथियों, कल ही तमिल पुत्तांडु का पवित्र अवसर भी था। बीजेपी ने तमिल पुत्तांडु के ही दिन नववर्ष में नए भारत के संकल्प के लिए अपना संकल्प पत्र जारी किया है। बीजेपी के मैनिफेस्टो को लोग मोदी का गारंटी कार्ड बोल रहे हैं। इसमें 70 इयर्स की आयु से अधिक के हर सीनियर सिटीजन को फ्री इलाज देने की गारंटी है। मोदी की इस गारंटी कार्ड में किसान समृद्धि केंद्र की संख्या बढ़ाने, भारत को फूड प्रोसेसिंग हब बनाने का विजन भी है। बीजेपी ने फिशरीज सेक्टर के लिए नए प्रोडक्शन और प्रोसेसिंग प्लांट बनाने का ऐलान किया है। बीजेपी के मैनिफेस्टो में फिशरमैन साथियों को सीवीड की खेती और मोती की खेती के लिए भी प्रोत्साहित देने का बात कही गई है। यानी विकसित तमिलनाडु और विकसित भारत का मोदी का संकल्प अब इस चुनाव का मिशन बन चुका है। நண்பர்களே, நேத்துக்கு தான் நீங்க எல்லாம் உற்சாகமா தமிழ் புத்தாண்டை கொண்டாடி இருப்பீர்கள். அந்த வாழ்த்துக்களோடு அந்த தமிழ் புத்தாண்டுல தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக பல நல்ல திட்டங்களை உங்களுக்காக செயல்படுத்தி இருக்கிறோம். ஏழைகள்ல 3 கோடி வீடுகள் கட்டி தரதுக்கான முயற்சி, முத்ரா யோஜனால நிறைய பேருக்கு கடன், அதே போல மோடியின் கேரண்டி கார்டுன்னு அதை படிக்கிறவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. விவசாயியின் கிசான் சமிருத்தி மையத்தை உருவாக்குறதுக்காகவும், மீன் வளத்துறைக்கு புதிய உற்பத்தி கிளஸ்டர் உற்பத்தி மையங்களை உருவாக்குறதுக்காகவும், அதே மாதிரி கடல் பாசி, அதே மாதிரி முத்து வளர்ப்பு, அதாவது மீனவர்களுக்கு கடல் பாசியும் முத்தும் வளர்க்கிறதுக்கான உதவிகள், இது மாதிரி பல்வேறு நலத்திட்டங்கள் ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு அந்த தேர்தல் அறிக்கையில சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது வளர்ந்த தமிழகம்தான் வளர்ந்த பாரதமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னாடி எங்களுடைய தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். साथियों, बीते 10 इयर्स में एनडीए सरकार ने तमिलनाडु के विकास के लिए दिन रात मेहनत की है। मोदी ने तिरुनेलवेली चेन्नई के बीच वंदे भारत एक्सप्रेस चलाई,
ताकि क्षेत्र के लोगों को सुविधा मिले, यहां विकास की गति बढ़े। अब बीजेपी ने अपने मैनिफेस्टो में घोषणा की है कि साउथ में भी बुलेट ट्रेन चलाई जाएगी। நண்பர்களே, கடந்த 10 வருஷமா பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையாக உழைத்திருக்கிறது, பல நல்ல திட்டங்களை தந்திருக்கிறது. திருநெல்வேலி சென்னைக்கு நடுவுல கூட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் இதனால பல நன்மைகளை பெறுகிறார்கள், முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா, மிக விரைவாக நாம் இந்த பகுதிக்கு தெற்கிலையும் புல்லட் ரயிலை தொடங்குவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். புதிய அரசு வந்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கும். साथियों, आज तमिलनाडु में सारे लोग कह रहे हैं, सारे सर्वे कह रहे हैं कि तमिलनाडु की माताएं बहनें मोदी को खूब आशीर्वाद दे रही है। कई पॉलिटिकल एक्सपर्ट को ये समझ नहीं आ रहा है कि ऐसा क्यों है। इन लोगों को पता नहीं है कि पिछले 10 इयर्स में मोदी ने माताओं बहनों की सेवा की है, उनके आशीर्वाद लिए हैं, उनका दिल जीता है। अगर मैं सिर्फ तमिलनाडु की बात करूं तो 1,25,00,000 घरों में नल से जल का कनेक्शन दिया गया। यहां 12 लाख पक्के घर बनाए गए, 40 लाख से ज्यादा गैस कनेक्शन दिए गए, 57 लाख से ज्यादा शौचालय बनवाए गए, गर्भवती महिलाओं को 800 करोड़ रुपए से ज्यादा धनराशि दी गई। मुद्रा योजना के तहत तमिलनाडु के लोगों को करीब करीब 3 लाख करोड़ रुपए की मदद दी गई। अब बीजेपी ने अपने मैनिफेस्टो में जो घोषणाएं की हैं, उसका बड़ा लाभ हमारी तमिलनाडु की माताओं बहनों बेटियों को मिलेगा। நண்பர்களே, கடந்த 10 வருஷத்துல தமிழகத்தில் இருக்க தாய்மார்களும் சகோதரிகளும் மோடியை ஆதரிக்கிறார்கள் என்று எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பல நிபுணர்களுக்கும் அரசியல் வித்தகர்களுக்கும் இதற்கான காரணம் என்னன்னு புரியல. எப்படி தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு இந்த ஆதரவும் அன்பும் பெருகி கொண்டிருக்கிறதுன்னு அவங்க எல்லாரும் எல்லா சர்வேயும் படிச்சு குழம்பி போயிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னென்றா, நான் அவர்களுடைய சிரமத்தையும் அவர்கள் படும் துன்பத்தையும் உணர்ந்திருப்பதால அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனாலதான் கடந்த 10 ஆண்டுல 1,25,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு ஜல்ஜீவன் மிஷன்ல கொடுத்திருக்கோம். ஆவாஸ் யோஜனால 12 லட்சம் வீடுகள் கட்டி இருக்கோம். இதெல்லாம் பெண்கள் பேர்ல தான். 40 லட்சம் பேருக்கு கேஸ் இணைப்பு கொடுத்திருக்கோம். 57 லட்சம் கழிப்பறைகள் கட்டி இருக்கோம். கர்ப்பிணி பெண்களுக்கு கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு நிதி உதவி கொடுத்திருக்கோம். முத்ரா லோன் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா தாய்மார்களுக்கு தொண்டு செஞ்சா அவங்க அன்பு ஏன் கிடைக்காது? देखिए, ये गुड़िया भारत माता बन के आई है। वाह साथियों, जो तमिल भाषा से प्रेम करता है, जो तमिल संस्कृति से प्रेम करता है, आज उसकी पहली पसंद बीजेपी बन गई है। अब बीजेपी ने अपने मैनिफेस्टो में हमारी तमिल भाषा को वैश्विक पहचान दिलाने की गारंटी दी है। बीजेपी तमिलनाडु की हेरिटेज साइट्स को ग्लोबल टूरिस्ट मैप पर लाने के लिए भी दिन रात मेहनत करेगी। बीजेपी ने पूरी दुनिया में तिरुवल्लुवर कल्चरल सेंटर्स के निर्माण का भी संकल्प लिया है। நண்பர்களே, இங்க பாருங்க, ஒரு குழந்தை எவ்வளவு அழகாக பாரத மாதாவின் வேஷத்தை அணிந்து இங்க நம்ம முன்னாடி வந்திருக்குன்னு பாருங்க.
இந்த குழந்தையை காட்டுங்க. பாரத மாதா வேடம் போட்டு ஒரு சின்ன குழந்தை வந்திருக்கு. அதுக்கு எல்லா கரகோஷம் கொடுங்க. நண்பர்களே, தமிழ் மொழியை நேசிக்கிறவங்க, தமிழ் கலாச்சாரத்தை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி அதனால தன்னுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? நம்ம தமிழ் மொழிக்கு உலகத்தின் அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதாக வாக்களித்திருக்கிறது. தமிழ்நாட்டோட பாரம்பரிய சின்னம் உலக சுற்றுலா வரைபடத்தில் கொண்டு வரப்பட போகிறது. உலகத்தில் யார் எங்க போகணும்னாலும் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைக்க வைப்போம். உலகம் முழுவதும் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற ஒரு கலாச்சார மையம் ஏற்படுத்தப்படும். साथियों, लेकिन डीएमके और कांग्रेस की विचारधारा तमिल संस्कृति के प्रति भीतर तक घृणा से भरी हुई है। ये लोग तमिल पहचान को, तमिल विरासत को खत्म करना चाहते हैं। सेंगोल हो, जलीकट्टू हो, आप सभी ने देखा है कि कैसे डीएमके और कांग्रेस ने इसका विरोध किया। நண்பர்களே, ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இண்டி கூட்டணியில் இருக்கிற திமுகவும் காங்கிரசும் எப்படி நடந்துக்குதுன்னு. அவங்க சித்தாந்தமே வெறுப்பினாலையும் எதிர்ப்பினாலையும் உருவாக்கப்பட்டது. அவங்க தமிழ் அடையாளத்தையும் தமிழர் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அழிக்க நினைக்கிறார்கள் திராவிடத்தின் பெயரால். அது செங்கோலாகட்டும், தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டாகட்டும், திமுகவும் காங்கிரசும் அதை எப்படி எதிர்த்தார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக உங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். साथियों, दक्षिण तमिलनाडु का ये पूरा क्षेत्र वीरता और राष्ट्रवाद की धरती कहा जाता है। मर्दु ब्रदर्स हो या वीरा पांड्या कट्टा बोपन्न का या वीर मंगई वेलू नाचियार जी हो, इन शूरवीरों ने पूरे जीवन विदेशी शासन के खिलाफ लड़ाई लड़ी। इसी तरह स्वतंत्रता आंदोलन के दिनों में भी मुत्तू रामलिंग तेवर जी से प्रभावित होकर बहुत से नौजवान यहां नेताजी सुभाष के आंदोलन से जुड़े थे। देश के लिए लड़ने वाले इन लोगों का सपना क्या था? वो चाहते थे कि भारत एक ऐसा सशक्त और समृद्ध देश बने जिसका सम्मान पूरे विश्व में हो। आज जब हम भारत के दुश्मनों को उनकी ही भाषा में जवाब देते हैं, तो हम इन्हीं महापुरुषों का सपना पूरा होता है। आज हर वो व्यक्ति जो देश से प्रेम करता है, उसकी पहली पसंद बीजेपी है। நண்பர்களே, தென் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பகுதியை பத்தி நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு நினைவுக்கு வருவது எல்லாமே இந்த பகுதியில் பொங்குற வீரமும் தேச பற்றும் மட்டும்தான். இதுக்கு எவ்வளவு உதாரணம் இருக்கு. மருது சகோதரர்களாகட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், வீரமங்கை வேலு நாச்சியாராகட்டும், எப்பேற்பட்ட துணிச்சல் மிக்கவர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் அந்நிய ஆட்சியை எதிர்த்து போராடிய வீரர்கள். இந்த போல சுதந்திர போராட்ட காலத்துல எனக்கு இன்னும் ஞாபகம் வருது, நம்முடைய முத்துராமலிங்க தேவர் அவருடைய தாக்கத்தால தானே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு கூட இந்த பகுதியிலிருந்து ஏராளமான வீரம் மிக்க தமிழர்கள் சென்றார்கள். இவங்களோட கனவெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஆசைகளா இருந்தது.
இந்தியா ஒரு வலுவான மற்றும் வளமான நாடாக வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதனாலதான் இந்தியா இன்றும் மதிக்கப்படுகிறது. இந்தியாவோட எதிரிகளுக்கெல்லாம் இப்ப அவங்க பாஷையிலேயே நம்ம பதிலடி கொடுக்கிறோம். எதிரி நாடுகளுக்கு இன்று G20 மாதிரி உலகளாவிய நிகழ்வுகளில் எல்லாம் இந்தியா மிகப்பெரிய பெருமை பெறுகிறது. நம்ம நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும், இந்தியாவின் மேல் பற்று வைத்திருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் பாஜக தான் பிடித்தமான கட்சியாக இருக்கும். साथियों, बीजेपी तमिलनाडु का विकास करती है क्योंकि बीजेपी तमिलनाडु की विरासत का सम्मान करती है, उससे प्रेरणा लेती है। हमारे प्रेरणा स्रोत महान स्वतंत्रता संग्राम सेनानी वीओ चिदम्बरम पिल्लई है, जिन्होंने भारत को आत्मनिर्भर बनाने का सपना देखा था। इसलिए आज हम डिफेंस सेक्टर में आत्मनिर्भर भारत के लिए तमिलनाडु में डिफेंस कॉरिडोर बना रहे हैं। हमारे आदर्श के कामराज जी जैसे देशभक्त और ईमानदार नेता है। इसलिए बीजेपी तमिलनाडु में ईमानदार राजनीति की वकालत करती है। बीजेपी तमिलनाडु के युवाओं को आगे बढ़ाती है, लेकिन कांग्रेस और डीएमके जैसी फैमिली रन पार्टियों ने के कामराज जी का अपमान करने में कभी कोई कसर नहीं छोड़ी। நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டையும் தமிழ் மக்களையும் மிகவும் நேசிக்கும் கட்சியாகும். தமிழ் மக்கள் மேல மாறாத அன்பை கொண்டிருக்கும் கட்சி. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பாஜகவிற்கு மாபெரும் உத்வேகமும் உற்சாகமும் கிடைக்கிறது. இன்றைக்கு இந்தியா தன்னிறைவு அடைய செய்ய வேண்டும் என்று போராடிய சுதந்திர போராட்ட வீரர் இந்த பகுதியைச் சேர்ந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர் கொடுக்கிறார் எங்களுக்கு